ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். நம்ம இந்த வீடியோவில் இன்னைய நாளோட அதாவது இன்னைய நாள் இல்லாமல் 4/5 தென் இன்னைய நாளோட பிஏபி நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஏபி நியூஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணும்பொழுது சில கன்ஃபியூஷன் இருந்தது. சரியா? ஸோ ஸ்டார்டிங் நான் வந்து டெய்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். பட் நடுவில் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து வீக்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொடுத்துட்டு இருந்தேன். சரியா? ஸோ இதுக்கப்புறம் எப்படி போக போகிறோம் அப்படின்னா வீடியோஸ்ன்றது ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு ஏத்த மாரி நான் வீடியோஸ் போட போறேன். சரியா? ஏன்னா, ஒரு நியூஸ் வந்து ஒரு கலெக்டிவா ஒரு 10 எம்சிக்யூ என்னால வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்டின்னா, நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன். சரியா? ஸோ வீக்லியும் வேண்டாம், டெய்லியும் வேண்டாம். என்னால வந்து ஒரு 10 எம்சிக்யூ வந்து என்னால கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்டின்னா, கண்டிப்பா நான் வந்து அந்த நாள்ல பிஏபி நியூஸ் குடுத்துர்றேன். ஸோ எந்தெந்த நாள நான் கவர் பண்ணியிருக்கேன், எந்தெந்த நாள்லருந்து நம்ம பிஏபி நியூஸ் எடுத்திருக்கோம் அப்டின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் மறக்காம. சரியா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தென் மறக்காம வந்து உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு இந்த வீடியோவோட முடிவுல எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஏன்னா, நீங்க இன்னும் என்ன மாரி விஷயங்கள எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா தான், நான் இந்த வீடியோஸ வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போ முடியும். அப்கிரேட் பண்ணிட்டே இருக்க முடியும். சரியா? தென் வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஸோ லைக் பண்ணா தான் இன்னும் நெறைய ஆஸ்பிரண்ட் உங்கள மாரி நெறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாரி விஷயங்கள குடுக்கறது தெரிய வரணும். ஓகேவா? ஸோ அதனால வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஸோ எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் நியூஸ வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் எம்சிக்யூ எடுத்துட்டு போனேன். பட் இப்போ வந்து எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, எம்சிக்யூ பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான நியூஸ் எடுத்துட்டு போறோம். சரியா? சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைய நாளோட எம்சிக்யூ கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேர் டிட் த கீ லேயிங் செரமனி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல். ஸோ அதுதான் இந்த இடத்துல என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ஜிஓபிவி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜிஓபிவி அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா, கோவால நடந்தது. ஓகேவா? இதுக்குரிய நியூஸ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்ஜிஓபிவி இப்படின்னா என்ன? ஸோ இந்த 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 பேட்ரோல்லாம் என்ன? எப்போ எங்க ஆரம்பிச்சாங்க? என்ன என்ன மாரி எம்ஓயு போட்டாங்க? எந்த வருஷம் போட்டாங்க? ஸோ அப்படின்ற விஷயங்கள நம்ம வந்து தொடர்ந்து பார்ப்போம். சரியா? அதனால வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எம்சிக்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நியூஸ் பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நடுவுல ஒரு நியூஸ், 2 நியூஸ் மிஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்சிக்யூ மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரியா? சரிப்பா. ஸோ அடுத்த எம்சிக்யூ என்ன அப்படின்னா, ஹூ பிரசைடட் ஓவர் தி கீ லேயிங் செரிமனி ஆஃப் தி ஃபர்ஸ்ட் என்ஜிஓபிவி அப்படின்னா, யார் வந்து அந்த செரிமனிய வந்து இனாகரேட் பண்ணாங்க, பிரசைடட் ஓவர் பண்ணாங்க அப்படின்னா, வைஸ் அட்மிரல் சிவகுமார். ஸோ இவர் வந்து எந்த அ எ எந்த பிரிவ சார்ந்தவரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து நியூஸ்லயே பார்ப்போம். நியூஸ் படிக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எம்சிக்யூ மட்டும் பாருங்க. நம்ம நியூஸ் வந்து போக போக பார்ப்போம். ஸோ அடுத்த எம்சிக்யூ என்ன அப்படின்னா, ஹவ் மெனி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் ஆர் பிளான் டு பி கன்ஸ்ட்ரக்டட் அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட்ஸ் ஃபைனலைஸ்டு இன் மார்ச் 2023. ஸோ இந்த எம்சிக்யூல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த கான்ட்ராக்ட் எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 2023ல போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஸோ டோட்டலா எத்தனை ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் அப்படின்னா 11 வெசல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? ஸோ அந்த நியூஸ பத்தி இப்போ எலாபரேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். ஸோ விச் இந்தியன் சிட்டி ஷிப்யார்ட் இஸ் டிசைக்னேட்டட் ஆஸ் தி லீட் ஷிப்யார்ட் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த என்ஜிஓபிவிஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேட்ரோல் வெசல்ஸ கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல யார் வந்து லீட் பண்றாங்க அப்படின்னா, கோவா. ஓகே, கோவா பண்றாங்க. பட் கோவா கூட ஜிஆர்எஸ்சியும் தான் சேர்ந்து பண்ணும். சரியா? ஸோ கோவாக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் புரொடக்ஷன் குடுத்திருப்பாங்க. ஜிஆர்எஸ்சிக்கு ஒரு குறிப்பிட்ட புரொடக்ஷன் நம்பர்ஸ் குடுத்திருப்பாங்க. சரியா? சரிப்பா. பார்த்துருமா? ஸோ நியூஸ பார்த்துருவோம். ஒரு சூப்பரான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் தான் இது கண்டிப்பா. ஸோ கீ லேயிங் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது அது அந்த பேட்ரோல் வெசல் பேர் தான் என்னன்னு சொல்லியிருந்தேன். என்ஜிஓபிவி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கான்ட்ராக்ட் இந்த இந்த செரிமனி வந்து எங்க நடந்தது அப்படின்னா, கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் கோவால நடைபெற்றது. ஸோ மே 3ஆம் தேதி நடைபெற்றது. சரியா? ஸோ இத யார் ப்ரிசைட் பண்ணாங்க அப்படின்னா, வைஸ் அட்மிரல் சிவகுமார், கண்ட்ரோலர் வார்ஷிப் புரொடக்ஷன் அண்ட் அக்விசிஷன். ஓகேவா? அண்ட் யார் கூட சேர்ந்து அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, உபதயா, சிஎம்டி ஆஃப் ஜிஎஸ்எல். ஸோ கோவா ஷிப்யார்ட் லிமிடெடோட சிஎம்டி யாரு? ஸோ உபதயா. ஒரு ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. ஓகேவா? ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா. மனசுல எடுத்துக்கோங்க. ஹூ இஸ் தி சிஎம்டி ஆஃப் ஜிஎஸ்எல்? உபதயா. ஓகேவா? ஸோ அந்த கான்ட்ராக்ட் பத்தி பார்த்தலாமா? த கான்ட்ராக்ட் ஃபார் தி இண்டிஜினியஸ் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் 11 எத்தன மொத்தமா 11. அதே நம்ம ஒரு எம்சிக்யூல பார்த்தோம். கரெக்ட்டா? ஒரு எம்சிக்யூல எத்தனன்னு மொத்தம் பார்த்தோம். அதுல லீடிங் யாருன்னு பார்த்தோம்?
ஸோ கோவா ஷிப்யார்டு தான் லீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். ஸோ 11 நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் ஃபைனலைசரும் எப்போ வந்து அந்த எம்ஓயு போடப்பட்டது அப்படின்னா மார்ச் 30ல போடப்பட்டிருக்கு. யார் யாருக்கும்? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் ஜிஆர்எஸ்சி எங்கே இருக்கு? கொல்கத்தால இருக்கு. ஸோ இதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா 7 ஷிப்பை வந்து யார் பில்ட் பண்ண போகிறாங்க? ஜிஎஸ்எல் பில்ட் பண்ண போகுது. ஸோ 4 ஷிப்ஸை வந்து யார் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜிஆர்எஸ்சி பில்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஓகேவா? ஸோ இது வந்து எது கீழே வருது? ஆத்மநிர்பர் பாரத் கீழே வருது. ஸோ மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே வருது. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியராக நான் என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எம்சிக்யூ என்ன அப்படின்னா விச் சிட்டி இஸ் செட் டு ஹோஸ்ட் தி ஆப்ரேஷன் ஆஃப் அ நியூ ஆர்இசி லிமிடெட் சப்சிடி ஆஸ் அப்ரூவ்டு பை தி ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து ஆர்இசியோட நியூ சப்சிடியை எந்த சிட்டியில் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் காந்தி நகர், குஜராத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் எம்சிக்யூ வாட் இஸ் அ கிஃப்ட் சிட்டி பிரைமர்லி ரெகனைஸ். ஸோ கிஃப்ட் சிட்டி எதுக்காக? ஃபினான்ஷியல் சர்வீஸுக்காக மட்டும்தான் இந்த கிஃப்ட் சிட்டி நம்ம பில்ட் பண்ணாங்க. சரியா? குஜராத்தில். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டட் நியூஸை பார்த்துலாமா? ஸோ ஆர்இசி கெட்ஸ் ஆர்பிஐ நோட் டு செட் அப் சப்சிடரி இன் கிஃப்ட் சிட்டி குஜராத். ரொம்ப ரொம்ப பேங்க் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ ஆர்இசி லிமிடெட் வந்து ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் இங்கே வந்து என்ஓசி வாங்கியிருக்காரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட இருந்து ஹோலி ஓன்ட் சப்சிடரி இன் கிஃப்ட் சிட்டி இன் குஜராத். ஸோ ஒரு 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 ஹோலி ஓன்ட் சப்சிடரியை காந்திநகர் குஜராத்தில் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க? ஸோ வாட் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் பிளான் அப்படின்னா த ப்ரொபோஸ்ட் சப்சிடரி வில் எங்கேஜ் இன் தி வேரியஸ் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வித் இன் தி கிஃப்ட் இன்க்ளூடிங் லெண்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டாட்டிக் விஷயம் என்ன அப்படின்னா ஹூ இஸ் அ சிஎம்டி ஆஃப் ஆர்இசி லிமிடெட்? ஸ்ரீ விவேக்குமார் தேவங்கன். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் அ சிஎம்டி ஆஃப் ஆர்இசி லிமிடெட் கேட்டாங்க அப்படின்னா விவேக்குமார் தேவங்கன். சாரி, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டாட்டிக் டேட்டா மைண்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா வேர் வாஸ் அ ஃபோர்த் செஷன் வந்து இந்தியா கானா ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டி ஹெல்ட் எங்கே நடந்தது? ஆக்ராவில் நடைபெற்றது. ஓகேவா? ஸோ என்ன நியூஸ்னு பார்த்துருமா? த ஃபோர்த் செஷன் வந்து இந்தியா கானா ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டி ஹெல்ட் இன் ஆக்ரா. ஓகேவா? இதுவும் நம்ம பேங்க் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ பைலேட்டரல் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ நடந்திருக்கு. போத் சைட் கண்டக்டட் டீடைல்டு ரிவ்யூ ஆஃப் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன் தியர் பைலேட்டரல் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்த்துருமா? ஸோ யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன். So agreement was reached to expedite the operationalization of the UPI on Ghana's GI GHIPWS within the 6 months, facilitating the smoother payment transaction அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எம்ஒஐ ஒன்று டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. த டிஸ்கஷன் இன்க்ளூட் தி பாசிபிலிட்டி ஆஃப் சைனிங் தி எம்ஒஐ அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்யூஷன் அண்ட் லோக்கல் கரன்சி செட்டில்மெண்ட் சிஸ்டம் டு ஸ்ட்ரென்தன் தி ட்ரேட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எம்ஓயு அண்ட் அதர் நியூ இம்ப்ளிமெண்டேஷனுக்காக பேசியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை ஒரு வாட்டி வீடியோவை பாஸ் பண்ணிட்டு தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ட்ரேட் கமிட்டி மீட் எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆக்ராவில் தான் நடைபெற்றது. ஓகேவா? சரி. ஸோ அடுத்த எம்சிக்கு என்ன அப்படின்னா ஹூ அட்மினிஸ்ட்ரேட்டட் தி ஓத் ஆஃப் தி ஆஃபீஸ் டு ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார் மிஸ்ரா ஆஸ் தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரைபுனல். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? விவி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இது, ஒரு நியூஸ் இது. ஓகேவா? ஸோ ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரைபுனல். ஸோ அப்பலேட் ட்ரைபுனலாக என்னவா தான் இருக்கும்? அது ஒரு மேல்முறையீடு தான், ஒரு மேல்முறையீட்டுக்கான ஒரு இடம் தான். ஸோ பேங்கிங்கில் ஓம்புட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பேங்கிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களை டிரான்சாக்ஷனில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட தான் முறையிடுவோம்ல. ஸோ அதே மாதிரி ஜிஎஸ்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம இவங்ககிட்ட தான் முறையிடணும். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் சஞ்சய்குமார் மிஸ்ரா. மண்டையிலே கொட்டி 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 மண்டையிலே நிறுத்திக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதை வந்து யார் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓத் ஆஃப் தி ஆஃபீஸ், யார் வந்து அவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர். ஓகேவா? யூனியன் மினிஸ்டர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதா சொல்கிறாங்க.
ஸோ நியூஸை பார்த்துருவோம். ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் administered the oath of office to Justice Sanjay Kumar Misra as the first president of GST Appellate Tribunal in New Delhi. ஸோ தெளிவாக இவரோட பேரை மைண்டில் நிறுத்திங்கப்பா. ஸோ இப்போ வரப்போகிற எல்லா எக்ஸாமில் ஏதாவது ஒரு எக்ஸாம்லாச்சும் இவரோட பேரை கேட்க வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். சரியா? ஸோ அவங்களுக்கு வந்து யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இவங்க ஆபரேஷனைஸ் ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் ஜிசாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை பண்ண போறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிசால்விங் தி ஜிஎஸ்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸ். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடான பிரச்சனைகளை இவங்க சால்வ் பண்ண போறாங்க. ஸோ ரோல் ஆஃப் ஜிஎஸ்டி அதோட ரோல் என்ன அப்படின்னா, எதுக்கு கீழே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அண்டர் தி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் 2017. ஸோ இதுவுமே முக்கியமான ஒரு லைன். ஸோ எதுக்கு கீழே வந்து எந்த ஆக்ட் கீழே இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட் 2017. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும் நம்புறேன். தெளிவாக மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்கப்பா. ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ், கம்போசிஷன் ஆஃப் ஜிஎஸ்டி, ஏடி, ஸோ இதோட விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிங்க. ஓகேவா? ஸோ முக்கியமாக இந்த இவரை பற்றி, ஜஸ்டிஸை பற்றி. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஜிஎஸ்டிஐடி அண்ட் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்த எம்சிக்யூ என்ன அப்படின்னா, விச் ஆர்கனைசேஷன் ரிசீவ்டு கமெண்டேஷன் ஃபார் இட்ஸ் ஸ்ட்ரீம்லைன்ட் லோன் சாங்ஷன் ப்ராசஸ் அண்ட் அச்சீவிங் நவரத்னா ஸ்டேட்டஸ் ஐஆர்இடிஏ. ஸோ ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் இது. சரியா? எந்த ஆர்கனைசேஷன் வந்து லோன் சாங்ஷன் ப்ராசஸ் அண்ட் அச்சீவிங் தி நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஐஆர்இடிஏ. இப்போ ரீசெண்டாக ஸோ இதில் நியூஸ் நம்ம டேட்டெல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீக்லாம் வந்து இந்த ஐஆர்டிஏயோட அவங்களோட ப்ராஃபிட்டை பற்றி பார்த்துருந்தோம். கரெக்டாக போன நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். ஐஆர்இடிஏ வந்து ப்ராஃபிட் வந்து இந்த வருஷம் பயங்கரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஸோ அதனால் இந்த இடத்துல மறுபடியும் அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நோட்டபிள் ஃபினான்ஷியல் மைல் ஸ்டோன்ஸ் இன்க்ளூடட் டயர் 1 கேபிட்டல் ரீச்சிங் rupees 8265.20 crores and significant growth in net worth of rupees 2995 crores. ஓகேவா? in financial 21 to இது ஃபினான்ஷியல் 2021ல் 2995 கோடியாக இருந்தது. ஃபினான்ஷியல் 2024 எவ்வளோ கோடியாக மாறி இருக்கு? 8559 கோடியாக மாறி இருக்குப்பா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் அ சிஎம்டி ஆஃப் ஐஆர்இடிஏ. ஸோ யார் வந்து ஐஆர்இடியோட சிஎம்டி அப்படின்னா, ஸ்ரீ பிரதீப் குமார் தாஸ். ஓகேவா? இதோட ஸ்டாட்டிக் டேட்டா. ஸோ மற்ற விஷயங்கள் ஓவர்வியூ பண்ணுங்க. இதில் முக்கியமான டேட்டான்றதை நான் உங்களுக்கு டேரெக்டாக வீடியோவில் இதை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்ற விஷயத்துக்காக சொல்கிறேன். பட் நியூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாசிக்கணும். நியூஸாக படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்த 3 நாள் சேர்த்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ நியூஸ் தான் வந்தது. ப்ளஸ் எம்சிக்யூ பார்த்தோம். ஸோ இது எப்படி இருக்குமா? இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. சரியா? நம்ம வந்து இப்போ கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பார்க்குறோம். அது ரிலேட்டடாக நியூஸ் பார்க்குறோம். ஸோ இது நல்லா இருக்கா? நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு வரவங்க இதை பற்றி ஒரு சஜஷன் சொல்லுங்க. புதுசாக பார்க்குறவங்களும் இந்த 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 மெத்தட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இல்லை வேற மாதிரி எடுத்துட்டு போகணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட லைக்கை வந்து மறக்காம இந்த வீடியோவை கொடுங்க. ஸோ அப்போ தான் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு போயிட்டு இந்த வீடியோ சேரும். We will see in the next video. Thank you all. Bye bye.